இன்றைய சிந்தனையாக அறிவும் ஞானமும் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். அறிவு என்றால் நம்முடைய மனமானது மிக உயரிய நிலையில் தெளிவு பெற்று வாழ்வதற்குத்தான் அறிவு உதவுகின்றது. அந்த அறிவிலே மீண்டும் தெளிவு பெற வேண்டும் என்றால் ஞானம் பெற்றால் மட்டுமே அதை நம்மால் அடைய முடியும். அதற்குத்தான் அருட்தந்தை அவர்கள் ஆங்காங்கே அறிவு திருக்கோவில்கள் கட்டியிருக்கிறார்கள். மனவளக்கலை மன்றம், அந்த மனவளத்திலே மனவளக்கலையில் சிறப்பு பெற வேண்டும் என்றால் நம்மளுடைய அறிவிலே தெளிவு, அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் அப்படின்னு என்ற கருத்துக்கிணங்க அறிவிலே சிறந்து விளங்கினால் ஞானம் கண்டிப்பாக கிடைத்துவிடும் என்பதற்காகத்தான் அருட்தந்தை அவர்கள் அறிவு திருக்கோவில்கள் கட்டி ஒவ்வொரு தனி மனிதனையும் தன்னால் இயன்ற அளவுக்கு அறிவிலே தெளிவடைய வேண்டும், தெளிவடைந்து ஞானம் பெற வேண்டும். ஞானம் பெற்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் சிறப்பாக வாழ முடியும் என்பதுதான் அருட்தந்தையினுடைய மிக அற்புதமான ஒரு கூற்று. அந்த கூற்றுக்கிணங்க அருட்தந்தை அவர்கள் ஒரு பாடலை எழுதியுள்ளார்கள். உயிர் அறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும், உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும். உயிரறிந்த அறிவாலே உலகை நோக்க உயர்வு தாழ்வில்லாத சமநிலை சித்திக்கும். உயிரறியா அறிவு நிலை மாயையாகும், ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும். உயிராயும் அறிவாயும் தெய்வமாயும் ஓங்குமுயர் மறைபொருள் நான் உண்மை தேர்வோம் என்று எவ்வளவு அழகா கூறியிருக்கிறார் பாருங்க. உயிர்நிலையை நாம் அறிய வேண்டும் என்றால் அறிவு தெளிவாக இருக்க வேண்டும். அறிவு தெளிவாக இருந்ததென்றால் ஞானம் பெற்றிருக்க வேண்டும். அப்ப உயர்வு தாழ்வில்லாத சமநிலை சித்திக்க வேண்டும் என்றால் அறிவு நிலை மாயையாக இருந்தாலும் ஒப்பற்ற உயரிய ஞானம் வேண்டும். உயிராயும் அறிவாயும் தெய்வமாயும் உள்ள ஞானத்தை ஒவ்வொரு மனிதனும் அடைந்து விட்டால் நான் என்ற உண்மை நிலையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அறிவுக்கும் ஞானத்திற்கும் வித்தியாசம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் கிட்டத்தட்ட அறிவு ஞானம் இரண்டுமே ஒரே அர்த்தம் என்றாலும் இரண்டுக்கும் இடையே கடலளவு வித்தியாசங்கள் உண்டு. சுருக்கமாக சொல்வதென்றால் எதையும் தெரிந்து கொள்வதுதான் அறிவு, அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதுதான் ஞானம். மூளையின் கட்டளையை ஏற்று நீங்கள் ஒரு செயலை செய்தால் உங்களை அறிவு ஆட்சி செய்கிறது என அர்த்தம். ஆனால் மனம் சொல்வதை கேட்டு நடக்க தெரிந்தால் நீங்கள் ஞானம் பெற்றுவிட்டதாக பொருள். உதாரணமாக உங்களிடம் 4-5 செல்போன்கள் இருக்கின்றன. ஆனால் சிக்னலே கிடைக்காத ஏதோ ஒரு பிரதேசத்தில் நீங்கள் இருந்தால் உங்கள் போனை பயன்படுத்தவே முடியாது அல்லவா? அறிவு என்பது செல்போன் என்றால் சிக்னல் தான் ஞானம். அறிவியல் ரீதியாக இரண்டையும் வரையறை செய்திருக்கிறார்கள். ஒரு செயலை திட்டமிடுவது, ஒரு புதிய ஐடியாவை உருவாக்குவது, புது விஷயங்களை கண்டறிவது, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பது, கற்பனை திறனுடன் செயல்களை செய்வது, படைப்புகளை உருவாக்குவது போன்ற எல்லாமே அறிவின் திறமையால் நிகழ்த்தப்படுபவை. ஒருவர் தன்னுடைய மூளையை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு அவரின் அறிவுத்திறன் இருக்கும். இதை யாரும் யாரிடமும் கடன் வாங்கி பயன்படுத்த முடியாது. ஞானம் என்பது இதிலிருந்து வேறுபட்டது. தனக்கு தெரிந்த விஷயத்தை, கற்ற பாடத்தை, அனுபவத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதே ஞானம். அப்படி பயன்படுத்துபவருக்கு எது சரி எது தவறு என்று தெரியும். எது அவசியம் எது ஆசை என்பது புரிந்திருக்கும். நல்லது எது கெட்டது எது என பிரித்து பார்க்க தெரியும். அறிவை புத்தகங்கள் படிப்பதன் மூலமும் அனுபவங்களின் வழியாகவும் வளர்த்து கொள்ள முடியும். காலம் அதை பயன்படுத்தி பார்க்கும் வாய்ப்பை தரும். ஆனால் ஞானம் என்பது ஒரு வரம் போல் வாய்ப்பது. இதற்கு யார் உதவுவார்கள் என்றால் நம்மை உருவாக்குவதற்கு அருட்தந்தை அவர்களை போன்ற மகான்கள், குருக்கள் நமக்கு கிடைப்பார்கள். ஆனால் நம்முடைய தேடல் இருந்தால் மட்டுமே ஞானம் பெற முடியும், அறிவிலே சிறந்து விளங்க முடியும். அடுத்தவர்களை பற்றி அறிய உதவுவது அறிவு, நம்மை பற்றி தெளிவுக்கு உதவுவது ஞானம். புத்திசாலித்தனத்திற்கு எல்லைகள் உண்டு, ஞானம் எல்லையற்றது.
அறிவுக்கு மருந்து கண்டுபிடித்து மனித குலத்தை காக்கவும் தெரியும், அணுகுண்டு போட்டு அழிக்கவும் தெரியும். ஞானம் எப்போதும் நல்லதையே செய்யும் புத்திசாலிகள் இந்த உலகை ஆள்கிறார்கள் என்றால், ஞானம் பெற்றவர்கள் வரலாறாக வாழ்கிறார்கள். அறிவு வார்த்தை என்றால், ஞானம் என்பது மொழி. அறிவு இந்த உலகத்தை மாற்றும் என்றால், ஞானம் உங்களை மாற்றும். விடைகளை தேடுவது அறிவு, கேள்விகளை உருவாக்குவது ஞானம். அறிவு பெருமிதமும் கர்வமும் பசியும் பொறுமையின்மையும் தரும். ஞானம் பணிவையும் நிறைவையும் அமைதியையும் பொறுமையும் தரும். அறிவு ஒரு ஆபரணம் என்றால், ஞானம் ஒரு புதையல். அறிவு தண்டனை தரும், ஞானம் மன்னிக்கும். இந்த அறிவையும் ஞானத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி பார்க்கலாம் என்றால் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும். ஊரில் இருப்பதிலேயே மிகச்சிறந்த பள்ளியில் குழந்தையை சேர்ப்பது அறிவுபூர்வமான முடிவு. ஆனால் பள்ளியை தாண்டி வீட்டிலும் சமூகத்திலுமே அந்த குழந்தை கற்றுக்கொண்டு வளர்ச்சி பெறும் என உணர்வது ஞானம். பள்ளியிலும் கல்லூரியிலும் பாடத்திட்டம், தேர்வு முறை என எல்லாவற்றையும் அறிந்து கடினமாக உழைத்து முதலிடம் பெற வைப்பது அறிவு. ஆனால் படிக்கும் கல்விக்கும் வாழ்க்கை தேவைக்கும் இடையே இருக்கும் வித்தியாசத்தை உணர வைப்பது ஞானம். எப்படி பணம் சம்பாதிக்க வேண்டும் என தெரிந்து கொள்ள வைப்பது அறிவு. அதை எப்படி செலவிட வேண்டும் என்ற பக்குவத்தை தருவது ஞானம். மகிழ்ச்சியான நேரங்களில் வாழ்க்கை துணையுடன் எப்படி பேச வேண்டும் என்பதை உணர்த்துவது அறிவு. துன்பமான சூழலிலும் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வைப்பது ஞானம். பணத்தை முதலீடு செய்ய வைப்பது அறிவு. உறவுகளும் சுற்றமும் நட்பும் தான் சிறந்த முதலீடுகள் என புரிய வைப்பது ஞானம். வீட்டை கட்ட வைப்பது அறிவு. குடும்பத்தை சிறப்பாக கட்டமைக்க செய்வது ஞானம். சமூகத்தை நமக்கு பயனுள்ளதாக மாற்றும் வழியை காட்டுவது அறிவு. சமூகத்துக்கு பயனுள்ளவராக நம்மை மாற்றி காட்டுவது ஞானம். சமூகத்தையே மாற்றுவதற்காக ஒவ்வொரு தனி மனிதனையும் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அருத்தந்தையவர்கள் நமக்கு அறிவிலே சிறந்து விளங்க வேண்டும் என்ற கூற்றுக்கிணங்க அற்புதமான பயிற்சிகளை, எளிய முறை உடற்பயிற்சி, எளிய முறை காயகல்ப பயிற்சி, எளிய முறை தவம், எளிய முறை அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாமே பாமர மக்களும் கற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கக்கூடிய பாமர மக்களின் தத்துவஞானி என்று பெயர் விளங்கிய அருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் வழங்கிய அத்தனை தத்துவங்களும் நாம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கடைபிடித்து வாழ்வதற்கான ஒரு சிறப்பை நமக்கு கொடுத்துள்ளார்கள். செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்ள வைப்பது அறிவு. அதே தவறுகளை திரும்பவும் செய்ய விடாமல் பார்த்துக் கொள்வது ஞானம். அறிவு நம்மை வாதம் செய்ய வைக்கும், ஞானம் சமாதானம் செய்ய வைக்கும். அறிவு நம்மை இழுத்து செல்லும், ஞானம் நமக்கு வழிகாட்டும். எனக்கு எல்லாம் தெரியும் என நினைக்க வைப்பது அறிவு. கற்றது கைமண்ணளவு என உணர்த்துவது ஞானம். அறிவாளிகள் எல்லோருக்கும் அறிவுரை வழங்குவார்கள். அது சரியாகவே இருக்கும். அறிவு சிறந்ததுதான். ஆனால் அதை தாண்டி ஞானம் பெறுவது என்பது உன்னதமானது. குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வசதியான வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என நினைக்க வைப்பது அறிவு. அவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பதை அதை மட்டுமே அல்ல என்பதை உணர்த்துவது ஞானம். என்ன சொல்ல வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருப்பவர்கள் அறிவாளிகள். ஞானம் பெற்றவர்கள் அதை எப்போது சொல்ல வேண்டும் என்று அறிந்திருப்பார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்க்க வேண்டும் என்ற கருத்தை நமக்கு உருவாக்கி தருவது அறிவு. அடுத்தவர்களின் கருத்துகளையும் மதிக்க வேண்டும் என்று உணர்த்துவது ஞானம். இப்படி அற்புதமான அறிவும் ஞானமும் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அருத்தந்தை அவர்கள் அதுதான் உயிரிய ஞானம் என்ற தலைப்பிலே கூறியுள்ளார்கள். உயிராயும் அறிவாயும் தெய்வமாயும் ஓங்கும் உயிர் மறைப்பொருள்
நான் உண்மை தேர்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உன்னிலே நானடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன் என்று அற்புதமாய் இறைநிலை நம்முள்ளே இருக்கின்ற போது அதுவும் நாமாக இருக்கின்றோம், நாமும் அதுவாக இருக்கின்றோம் என்ற அற்புதத்தை, அந்த கூற்றை நமக்கு தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் அருட்தந்தை அவர்கள். அப்படிப்பட்ட மகான் கூறிய தத்துவத்தை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தோம் என்றால் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அமைதியும் சிறப்பாக கிடைக்கும் என்பதில்லை, எந்தவித சந்தேகமும் இல்லை என்று கூறி இச்சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.